ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கொஞ்சம் ரிகவர் ஆகுது. ஒரு 2 நாள் முன்னால் ஒரு பெரிய அதிர்ச்சி, நமக்கு ஒரு கிராஷ் வந்தது. அதில் பிட்காயின் பார்த்தீங்கன்னா $49,000 போச்சு. கீழே $50,000 பிரேக் பண்ணி $49,000 போச்சு. ஆனால் உடனடியாக வித்தின் ½ அன் ஹவர் திருப்பியும் மேலே வந்துடுச்சு. $53,000 $54,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 2 நாளாக. இன்னைக்கு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகி $57,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து ரிகவரி நல்லா ரிகவர் ஆகுது. கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நல்லா மேலே போனால் நல்லா இருக்கும். இது மெயின் காரணம், அவ்வளோ கீழே விழுறதுக்கு காரணம் மிடில் ஈஸ்டில் டென்ஷன் எதுக்கு வந்ததுன்னா, இஸ்ரேல் ஈரான் வார் நடந்ததுன்னு பெரிய வார் ஆகுமோ பயந்தாங்க ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே. ஆனால் கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் தான் நடக்குது. பெரிய வார் ஒன்றும் ஆகலை. அதால் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். தற்சமயத்துக்கு கொஞ்ச நாள் இப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ஏன்னா குளோபல் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே நல்லா ரிகவர் ஆச்சு. அமெரிக்கா மார்க்கெட்டு, ஜெர்மனி மார்க்கெட்டு, யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரி மார்க்கெட்ஸ் எல்லாமே, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கூட, ஷேர் மார்க்கெட் கூட ரிகவர் ஆச்சு, நல்லா ரிகவர் ஆச்சு. நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கூட நல்லா ரிகவர் ஆகி பிட்காயின் தற்சமயம் $57,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான நல்ல விஷயம். இங்கேருந்து நமக்கு மெயினாக $60,000 தாண்டி மேலே போகணும். $60,000 தாண்டி மேலே போகணும்னா போயிடுச்சுன்னா ஒன்றும் பயம் இல்லை, நம்ம பயப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் காரங்க எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த வார். அதுக்கு ஒரு முடிவுன்னு இருக்காது. இவன் அவனை அடிச்சுப்பான், அவன் இவனை அடிச்சுப்பான். இதே தான் இவங்க வேலையை, வேறு வேலையும் இல்லை. நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. இதில் பயங்கரமாக பயப்படுறது யாருன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் தான் டென்ஷன் பயங்கரமாக அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது அமெரிக்கா தான். இந்த ரஷ்யாக்காரன் ஏதோ ஒன்று நோண்டிகிட்டே இருப்பான். ரஷ்யாக்காரன் சைனாக்காரன் ஏதோ ஒன்று வார் வரணும்னு நோண்டிகிட்டே இருக்கிறாங்க. எதுக்குன்னா அமெரிக்காவில் எலெக்ஷன்ஸ் வருது நவம்பரில். அந்த எலெக்ஷன்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு பெரிய வார் பண்ணி தகராறு பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. என்னத்துக்கு இந்த பசங்களுக்கு வேறு வேலை இல்லை, நம்ம பாட்டுக்கு ஏதோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், நிம்மதியாக ஏதோ காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்ற நினைக்கிறோம். ஆனால் இவங்க இந்த மாதிரி சடனாக, ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அருமையாக ரிகவர் ஆச்சு. நல்லா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பிட்காயின் $24,000 வரைக்கும் போச்சு. நல்ல ஹைக்கு போச்சு. நல்லா எல்லாம் பாசிட்டிவாக. நிறைய பேர் லாஸில் இருந்தவங்கெல்லாம் ரிகவர் ஆகிட்டாங்க, பாசிட்டிவாக இருந்தாங்க. ட்ரேடிங் பண்ணிட்டவங்கெல்லாம் நல்லா பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏப்ரல்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிரச்சனையாக வந்தது. அது போன மாதம் ஜூலை மாதத்தில் பயங்கர அதிர்ச்சி என்னன்னா, நமக்கு வசீர் எக்ஸ்காரம் இந்த மாதிரி ஆகிறது, வசீர் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி ஆகிறது நமக்கு பயங்கர அதிர்ச்சி. அது பற்றி தகவல் எதுவும் புது தகவல் எதுவும் கிடையாது. அவங்க சொல்கிறது ஏதோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம், ரிகவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தவிர்த்து ப்ராக்டிக்கலாக இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. வித்ட்ராவல்ஸோ எதுவுமே கொடுக்கல இது வரைக்கும். அவன் எப்போ கொடுக்குறான்னு எதிர்பார்க்கணும். இதில் பயங்கரமாக எல்லாமே லாஸாக இருக்கிறோம். பார்ப்போம் எப்போ தான் ரிகவர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏதோ அட்லீஸ்ட் ஒரு 50-60% ரிகவர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பிட்காயினுக்கு இந்த வாரத்தில் $60,000 தாண்டி மேலே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆன மாதிரி தான், ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தான்.
ஒன்றும் இல்லை, இந்த பசங்க வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் பசங்க வந்து எப்போ எது பண்ணுவாங்கன்னு தெரியல. திடீர்னு திருப்பியும் அவன் ஒரு பாம்பு போட்டான்னா டென்ஷனுவாங்க, திருப்பியும் டென்ஷனுவாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் மாத்திரம் நிறைய இம்பார்ட்டண்ட்டு காயின்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு 10x 20x 50x பணம் கிடைக்கிற நல்ல காயின்ஸ் எல்லாம் இப்போ நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்குது. அந்த காயின்ஸ் எல்லாம் சொல்கிறேன் கடைசியில். இப்போ நம்ம ஷிபா ஐனு காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா ஐனு காயின் டிசிஎக்ஸில் 1250 சீரியல் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2 நாள் முன்னால் கிராஷ் அப்போ 1000 சீரியலுக்கு வந்து அங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு. நான் நினச்சேன் இன்னொரு 0 திருப்பியும் ஆட் ஆகுமோ அப்படின்னு நினச்சேன். லக்கியாக எஸ்கேப் ஆச்சு, ஆட் ஆகலை, மேலே வந்துடுச்சு. மேலே வந்து பிக்கப் ஆச்சு. ஆனால் இன்னும் ஃபுல்லாக பிக்கப் ஆகலை. 1250 கிட்ட இருக்குது. கொஞ்சம் பிட்காயின் இன்னொரு $5000 மேலே வந்துடுச்சுன்னா, ஒரு $62,000 $63,000 வந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம ஷிபா காயின் கூட 1600 1700 ரூபாய் 1700 சீரியல் வரைக்கும் போகும். நல்ல மூமெண்ட் வரும். அதுக்கு இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா, இவ்வளோ மார்க்கெட்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் வேர்ல்டு குளோபல் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே கிடுகிடுன்னு ரிகவர் ஆகுதுன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அமெரிக்காவில் ரிசிஷன் வர மாதிரி இருக்கு. உடனடியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கம்மி பண்ண சொல்லி எல்லாம் வற்புறுத்துறாங்க காங்கிரஸ் செனேட்டில். இல்லைன்னா ரிசிஷன் வந்துடும், செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து கட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைக்க ஆரம்பிங்க, அட்லீஸ்ட் இந்த வருஷம் 3 ரேட் கட்ஸாவது பண்ணுங்க அப்படின்னு வற்புறுத்துறாங்க. அவர் ஜெர்மனி போகல. கண்டிப்பாக அவரும் கூட யோசிக்கிறேன், நானும் பார்க்குறேன், பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. அந்த மாதிரி பார்த்தா அது மாதிரி பண்ணார்னா கண்டிப்பாக நமக்கு செப்டம்பரில் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது இந்த வருஷ கடைசியில் நம்ம பிட்காயின் பார்த்தீங்கன்னா $1,00,000 வரைக்கும் போகுன்றாங்க. பெரிய ஆளுங்க யாராவது இருந்தாக்கா தற்சமயம் இப்போ இருக்கிற விலையில் கண்டிப்பாக பையிங் பண்ணிக்கலாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அது பையிங் பண்ணிக்கலாம். அப்புறம் பிட்காயின் எத்தீரியம் ஸ்பாட் இடிஎஃப் வந்து நல்லா ட்ரேடிங் நடக்குது, பயங்கரமாக ட்ரேடிங் நடக்குது, இன்ஃப்ளோஸ் நல்லா வருது. நம்ம ஓன்லி இன்னும் இன்ஃப்ளோஸில் பிளாக் ராக்கான பிட்காயின்ஸ் அதிகமாக வாங்குகிறான். ஃபிடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு இருக்குது, அவனும் வாங்குகிறான். இந்த கிரே ஸ்கேல்ன்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனி தான் கொஞ்சம் விற்கிறாங்க. ஆர்க்ன்ற கம்பெனி இருக்குது, அவங்களும் வாங்குறாங்க. இது இல்லாமல் பெரிய பெரிய வேல்ஸ், பெரிய பெரிய திமங்கலங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதம் மாத்திரம், போன மாதம் ஜூலை மாதத்துலேருந்து 1 மாதம் டைம் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பிட்காயின்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா பாருங்கள். அவங்க ஏதோ எதிர்பார்க்குறாங்க, பெருசாக எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக அதால தான் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்ஸ்டிடியூஷன்ஸு, இண்டிவிஜுவல்ஸு, பெரிய பெரிய பேங்க்ஸு எல்லாமே பிட்காயின் வாங்கி போடுறாங்க. அது ஒரு நல்ல செய்தி, நல்ல இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு. கண்டிப்பாக இங்கேருந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகும் மார்க்கெட்டு. சில இம்பார்ட்டண்ட் முக்கியமான காயின்ஸ் சொல்கிறேன், பார்த்துக்கங்க, நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு 10x 20x 50x கொடுக்குற காயின்ஸ். இந்த காயின்ஸு புது காயின்ஸ் இல்லை, பழைய காயின்ஸை நான் ஆல்ரெடி சொல்கிற காயின்ஸ்லேயே நான் முக்கியமாக சொல்ல போகிறது. பார்த்துக்கோங்க, இவ்வளோ குறைஞ்ச ரேட்டில் கிடைக்கிறது இன்னுமே கஷ்டம்னு நினைக்கிறேன். இதோட இன்னும் கீழே போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாமே 70% டவுன் ஆகி போச்சு நம்ம ஆல்ட் காயின்ஸில். அந்த மாதிரி காயின்ஸில் நான் சில காயின்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஆண்டோன்னு ஒரு காயின் இருக்குது. ஆண்டோ வந்து ஆப்டாஸ்ன்ற பிளாட்ஃபார்ம் மேலே டெவலப் ஆனது ஆண்டோ காயின். அது ஒன்று நல்லா இருக்குது. அது வந்து 66 ரூபாய் கிட்ட இருக்குது.
அது ஏதாவது கொஞ்சம் கீழே வந்ததுன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆர்பிட்ரம் ஆர்பிட்ரம் ஒன்று நல்லா இருக்குது. ஏஆர்பி அதுவும் ரொம்ப லோவில் இருக்குது, பயங்கர லோவில் இருக்குது, அதுவும் வாங்கிக்கலாம். அப்புறம் ஃபேந்தம் வந்து 28 ரூபா கிட்ட இருக்குது. பாருங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்குங்க. அது நல்லா 100 ரூபாய்க்கு மேலே போகும். அப்படின்னா உங்களுக்கு 10x ஈஸியாக கிடைக்கும் அது, இந்த காயின்ஸ் எல்லாம். அப்புறம் ஆடா 30 ரூபாயில் இருக்கு. ஆடா எந்த காலத்துலங்க 30 ரூபாய் கிடைக்கும்? 30 ரூபாயில் கிடைக்குது. ஆடா பார்த்துக்கோங்க. மேட்டிக் 32 ரூபாய் 33 ரூபாயில் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் டாஜ் காயின் 9 ரூபாய்க்கு கிடைக்குது. 9 ரூபாயில் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக டாஜ் காயின் வாங்கலாம். அது ட்ரேடிங் கூட பண்ணிக்கலாம். அது 12-13 ரூபாய்க்கு போகும். அதுக்கப்புறம் எத்தீரியம் தற்சமயம் இப்போ உடனடியாக உங்களுக்கு ஒரு 15-20 நாள்ல நல்ல லாபம் பார்க்கணும்னா எத்தீரியம் வாங்குங்க. எத்தீரியம் வந்து தற்சமயம் 2,30,000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது ஏற ஆரம்பிச்சதுன்னா ஏறும், கண்டிப்பா ஏறும். ஏன்னா எத்தீரியம் ETF, ஸ்பாட் ETF நல்லா இன்ஃப்ளோஸ் நல்லா பயங்கரமா வருது. கண்டிப்பா அது தற்சமயம் $2,500 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது $3,000 தாண்டி மேலே போகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 50,000-60,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஒரு 15-20 நாள், அடுத்த மாசத்துக்குள்ளேயே ஒரு 50,000-60,000 கிடைக்கும் எத்தீரியம் ஒரு காயின்ல. பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொலானா பார்த்துக்கோங்க. சொலானா வந்து 13,000 கிட்ட இருக்கு. கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுன்னா கண்டிப்பா வாங்குங்க, தைரியமா வாங்குங்க. டாலர்ஸ்ல வந்து $150 கிட்ட இருக்கு தற்சமயம். நம்ம கிராஷ் வந்தப்போ $120 வந்தது. அப்போ கூட சொல்லியிருந்தோம் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கங்க அப்படின்னு. சொலானா $130-140 கிட்ட வந்ததுன்னா கண்டிப்பா வாங்குங்க, தைரியமா வாங்குங்க. அதெல்லாம் நல்ல லாபங்கள் கொடுக்கும். எத்தீரியம், சொலானா, லைட் காயின், இந்த காயின்ஸ் எல்லாம் பெரிய காயின்ஸ் உங்களுக்கு சீக்கிரமா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். சின்ன காயின்ஸ் வந்து இந்த ஷிபா, பெப்பி இதெல்லாம் கொஞ்சம் லாங் டர்ம் பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 6 மாசம் டைம் பிடிக்கும் ஏறுறதுக்கு. நல்லா ஏறுறதுக்கு நான் சொல்றது கொஞ்சம் ஏறும், இதெல்லாம் ஏறும். ஆனா நல்லா ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அப்புறம் மெமி காயின்ஸ்ல பெப்பி ஒன்று பார்த்துக்கோங்க. பெப்பி ஒன்று லோவில் இருக்கு, பயங்கர லோவில் இருக்கு, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாக்கி, புக் ஆஃப் மெமி, பாங்க், இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே லோவில் இருக்கு, நல்ல லோவில் இருக்கு. வாங்கி தைரியமா ரிஸ்க் எடுத்து வாங்குங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சின்னாவே ரிஸ்க். பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. காலா காயின் $1.45 இருக்கு. கண்டிப்பா வாங்கலாம். அது $5 போன காயின். அதுலலாம் நீங்க நல்ல பணம் பார்க்கலாம். வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணணும், தைரியமா ஹோல்ட் பண்ணணும். இன்னும் கீழே போறதுக்கு முன்னும் இல்லை, இனிமேல் 0 ஆயிடுமா? இல்லை, 0 ஆவதில்லை. கண்டிப்பா இதெல்லாம் வாங்கலாம், பார்த்துக்கங்க. நிதானமா பொறுமையா ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ ஹோல்ட் பண்றவங்க எல்லாமே ஹோல்ட் பண்ணுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. இனிமே எதுவும் கிராஷ் ஆகிற மாதிரி எதுவும் இன்சிடென்ட்ஸ் இல்லை. இனிமே கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. ஏதாவது கொஞ்சம் எனக்கு சின்ன டவுட் என்னன்னா, இந்த ஈரான் இஸ்ரேல் வார்ல ஏதாவது திருப்பியும் கொஞ்சம் கசமசா பண்ணாங்கன்னா ஏதாவது கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாம் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரீன்ல ட்ரேட் ஆகுது, நல்லா பாசிட்டிவா ட்ரேட் ஆகுறதால வாங்குங்க. அதுக்கப்புறம் நம்ம காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சு அருமையா இருக்கு. யாருக்காவது காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட லிங்க் கொடுக்குறேன். இல்லைன்னா இந்த வீடியோ எண்டில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர்ல சேட் பண்ணி நீங்க லிங்க் அனுப்ப சொன்னா அனுப்புறேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்கு. அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு கார்பஸ் ஃபண்டுன்னு எங்க கிளைண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கிறதுக்காக ஒரு $50 மில்லியன் ஆல்ரெடி நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். $50 மில்லியன் சேர்த்து வச்சிருக்கோம் நாங்க. அதால ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. எங்க கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே
அவங்க பணம் பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நல்ல சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேன்னு இல்லை, லிங்க் வைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஓப்பன் பண்ணிக்க, அதில் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வசீரெக்ஸ் சமாச்சாரம் இப்போதைக்கு உடனடியாக ஒன்றும் ரிசல்ட் வராது. கண்டிப்பாக நான் நினைக்கிறது இன்னும் ஒரு 15-20 நாள், ஒரு மாதம் பிடிக்கும். அவன் என்ன சொல்ல போகிறான், என்ன பணம் கொடுக்க போகிறான், என்னன்ற விவரம் தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் பிடிக்கும். அது எத்தனை நாள் பிடிக்கும்னு நம்ம யாரும் சொல்ல முடியல. அவன் என்னமோ சொல்கிறான், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் டெல்லியில் அப்படின்னு சொல்கிறான். அது எது வரைக்கும் ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றுமே புரியல. பார்ப்போம். நல்லா எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம், அதில் பணம்லாம் போய் மாட்டிக்கிச்சு. பார்ப்போம் என்ன தான் பண்ண போகிறாங்க, எப்படி ரிகவர் ஆகும் நம்ம பணம்ன்றதை பார்க்கணும். பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது நான் சொன்ன காயின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க, தைரியமாக இருங்க. என்ன இந்த மாதிரி நம்ம எத்தனையோ பார்த்துட்டோம். 2021 ரஷ்யா உக்ரைன் வார் பார்த்தோம், அப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏற்றுறதை பார்த்தோம். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நம்ம 2016 இந்த மாதிரி ஒரு ஸ்லம்ப் பிட்காயின், நம்ம 2020 ஒரு ஸ்லம்ப் வந்தது கரோனா டைமில். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏற்றுறப்போ நம்ம பிட்காயின் $12,000 போனதை நம்ம பார்த்தோம். அங்கேருந்து ரிகவர் ஆகி $74,000 வந்தது. இந்த வருஷம் ஆரம்பத்தில் மார்ச் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட $74,000 போச்சு. ஆல் டைம் ஹை $73,800 வரைக்கும் போச்சு. ஆல்மோஸ்ட் $74,000 வரைக்கும் போச்சு. அந்த மாதிரி மார்க்கெட்டு திருப்பி அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பாட் ETF வந்தது, பிட்காயின் எத்தீரியம் ஸ்பாட் ETF. அது வந்த அப்புறம் அது நம்ம அமெரிக்காவில், சிங்கப்பூர், ஹாங்காங்கில், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் நல்லா ட்ரேடிங் பண்ணுறாங்க. இன்னும் சில நாடுகளெல்லாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இன்னும் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷ கடைசிக்கு பிட்காயின் பார்த்தீங்கன்னா $1 lakh போகுன்றாங்க. பிட்காயின் $1 lakh போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நல்லா ஏறும். இதெல்லாம் பார்த்துக்கங்க. இந்த காயின்ஸு மெயினாக முக்கியமாக இப்போ ரிஸ்க் எடுத்து வாங்குறதா இருந்தால் ஆடா வாங்குங்க, மேட்டிக் வாங்குங்க. அதுக்கப்புறம் பெப்பி காயின், இந்த மீன் காயின்ஸில் பெப்பி காயின்ஸ், இந்த காயின்ஸ் எல்லாம் தைரியமாக வாங்கி வச்சுக்கோங்க, ஹோல்ட் பண்ணுங்க, நல்ல பணம் கிடைக்கும். காலா காயின் கூட நல்லா வாங்குங்க, நல்ல காசு கிடைக்கும், பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் நீங்களும் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு வாங்கிக்கோங்க. உடனடியாக ரிகவர் ஆகணும். பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாராவது பெருசாக 5 லட்சம் 10 லட்சம் வைக்கிறவங்க மாத்திரம் எத்தீரியம் சொலானா பார்த்துக்கோங்க. அதில் நல்ல காசு கிடைக்கும். உடனடியாக உங்களுக்கு ஒரு 20 நாள், ஒரு மாதத்துக்குள்ளேயே நல்ல பணம் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். இந்த நடுவில் ஒரு 10,000 20,000 லாபம் கிடைச்சாலும், எத்தீரியமில் 20,000 லாபம் கிடைச்சதுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணி திருப்பி டிப்ஸில் வாங்கி அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நல்ல காசு கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு கற்றுக்கங்க. முடிஞ்சால் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்பாட்டில் பண்ணுறப்போ பயம் இல்லை. எத்தீரியம் சொலானெல்லாம் பயப்படுறதுக்கு இல்லை. அது பெரிய காயின்ஸு நல்லா ஏறும், பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.